திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவம் நிறைவு நாளை ஒட்டி ஐயங்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் மாட வீதியில் வலம் வந்து ஐயங்குளக்கரையில் எழுந்தருளினர். பின்னர் அண்ணாமலையாரின் சூலத்திற்கு பால், தயிர், மஞ்சள், அபிஷேகத்தூள், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து ஐயங்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் டவுன் அல்லி நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகாபாரத அக்னி வசந்த விழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகில் 30 அடி நீளத்திற்கு களிமண்ணால் பிரம்மாண்டமான துரியோதனன் சிற்பம் அமைக்கப்பட்டிருந்தது. நாடக கலைஞர்கள் கிருஷ்ணர், பீமன், காந்தாரி வேடமிட்டு பீமன் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியை தத்ரூபமாக நடித்து காட்டினர். நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. சேரிங் கிராஸ், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட நகர்ப்புறங்களிலும் நஞ்சநாடு, இத்தலாறு போன்ற கிராம பகுதிகளிலும் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக கோடை வெயிலால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களும் விவசாயிகளும் இந்த திடீர் மழையால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மருத்துவமனை அருகே உள்ள புதருக்குள் இருந்து திடீரென வெளியேறிய ஒற்றை காட்டு மாடு மக்கள் நடமாட்டம் மிகுந்த மவுண்ட் ரோடு பகுதிக்கு வந்து நீண்ட தூரம் உலா வந்தது. சாலையில் காட்டு மாடு வருவதை கண்ட பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடியதுடன் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் கடைக்காரர்கள் பாதுகாப்பு கருதி கட்டிடங்களுக்குள் தஞ்சமடைந்த நிலையில் நீண்ட நேரமாக சாலையில் சுற்றித் திரிந்த அந்த காட்டு மாடு பின்னர் தானாகவே அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது. மே தினம் சித்ரா பௌர்ணமி மற்றும் கோடை விடுமுறை என தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளதால் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிளாம்பாக்கம் அருகே மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரம் என்பதால் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள், கார்கள் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் வெளியேறுவதால் கிளாம்பாக்கத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து சென்றன. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசித்தனர். பக்தர்களின் வசதிக்காக 5669 சிறப்பு பேருந்துகள் மற்றும் 8 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. மேலும் பாதுகாப்பு பணிக்காக 4250 போலீசார் பணியில் ஈடுபட்டனர். கிரிவல பாதையில் அலைமோதிய கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் உள்ளூர் வாசிகள் சிரமம் அடைந்தனர். பழனியில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த மழையால் தகர கூரை சரிந்து விழுந்து 18 பக்தர்கள் காயமடைந்தனர். தஞ்சாவூர் மற்றும் விருதுநகரை சேர்ந்த பக்தர்கள் குழுவாக பழனிக்கு சென்றுள்ளனர். அப்போது கனமழை பெய்ததால் பாதுகாப்பிற்காக தகர கூரையின் கீழ் நின்றிருக்கிறார்கள். சூறைக்காற்றால் தகர கூரை சரிந்து பக்தர்கள் மீது விழுந்திருக்கிறது. இதில் 18 பக்தர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட போலீசார் பழனி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூரில் சிவகாமி அம்மன் உடனுறை பூலானந்தீஸ்வரர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 2 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றது. முதல் நாள் வடக்கு ரத வீதி வழியாக சென்ற தேர் சொக்காமுக்கில் பக்தர்களின் தரிசனத்திற்காக நிறுத்தப்பட்டது. பின்னர் 2ஆம் நாள் முக்கிய வீதிகள் மற்றும் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலை வழியாக இழுத்து வரப்பட்டது. பக்தி கோஷங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் நிலையை வந்தடைந்தது. முருகனின் அறுபடை வீடு என போற்றப்படும் நாகை மாவட்டம் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் முருகன் திருத்தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். நான்கு மாட வீதிகள் வழியாக உலா வந்த தேர் நிலையை வந்தடைந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமி மற்றும் 56 மணி நேர தொடர் பாலாபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் மச்சூர் அருகே ராட்சத மரம் விழுந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழையில் மச்சூர் அருகே ராட்சத மரம் அடியோடு விழுந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து அறிந்த வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஊழியர்கள் உடனடியாக விரைந்து சென்று மரத்தினை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த சித்திரை வசந்த விழா மன்மத தகனத்துடன் நிறைவு பெற்றது. விழாவின் இறுதி நாளில் அண்ணாமலையார் ஐயங்குளத்தில் தீர்த்தவாரி மேற்கொண்டார். இரவு 3ஆம் பிரகாரத்தில் காமத்தை அழிக்கும் தத்துவத்தை விளக்கும் மன்மத தகனம் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்த புராண நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. கொடுவிலார்பட்டி பகுதியில் வீசிய சூறை காற்றினால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் அங்குள்ள அரசு பள்ளி வளாகத்திற்குள் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது. பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் தடைப்பட்டதோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. யாரும் சேர்ந்து